இப்ப பாருங்கண்ணே, நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளவு மீச இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீச இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிகை நல்லா ஓடும். ஆனா மீச இருக்கிற அளவுக்கு மூளை இல்ல. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய அதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் நடுநிலைமையா போல பேசுறாங்க. 14 பேர் மேடையிலிருந்து பேசுறாங்க. அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன் மொத்தமா 10 பேர், 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதுல நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறா பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க போறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனாலதான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்ச பத்திரிகையா நக்கீரன் இருக்கு. என்ன பண்றது, நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்கு. தேங்க்யூ.